ஐக்கிய நாடுகள் சபையால் தடை விதிக்கப்பட்டுள்ள பயங்கரவாதிகளான தாவூத் இப்ராஹிம், ஹபீஸ் சயீத், லக்வி ஆகியோரது சொத்துக்களை முடக்கும்படி பாகிஸ்தானை இந்தியா வலியுறுத்துகிறது. கடந்த 1993 மும்பை தொடர்குண்டு வெடிப்பு சம்பவத்தின் சதிகாரன் தாவூத் இப்ராஹிம் மற்றும் 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதல் சம்பவத்தை அரங்கேற்றிய லஷ்கர்-இ தாய்பா பயங்கரவாத அமைப்பின் தலைவன் ஹபீஸ் சயீத், மும்பை தாக்குதலின் மூளையாக செயல்பட்ட ஜாக்கியூர் ரஹ்மான் ஆகியோரை ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் தடைப்பட்டியலில் சேர்த்துள்ளது. இவ்வாறு ஐக்கிய நாடுகள் சபையால் தடை விதிக்கப்படும் பயங்கரவாதிகளின் சொத்துக்களை முடக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட உறுப்பு நாட்டின் பொறுப்பு என்பது விதி. இதன் அடிப்படையில் தாவூத் இப்ராஹிம், ஹபீஸ் சயீத், லக்வி ஆகியோரது சொத்துக்களை முடக்கும்படி பாகிஸ்தானை வலியுறுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், ஐக்கிய நாடுகள் சபை விதிப்படி 3 பயங்கரவாதிகளின் சொத்துக்களும் முடக்கப்பட்டு விட்டனவா என்பதை அறிந்து கொள்வதற்காக பாகிஸ்தான் அரசுக்கு கடிதம் அனுப்ப உள்ளதாக தெரிவித்தார். முடக்கப்படாத பட்சத்தில் உடனடியாக சொத்துக்களை முடக்க வேண்டுமென இந்தியா வலியுறுத்தும் எனவும் அவர் கூறினார். தாவூத் இப்ராஹிமை 2003ஆம் ஆண்டிலும், சயீத், லக்வி ஆகியோரை 2008ஆம் ஆண்டிலும் தடை செய்யப்பட்ட பட்டியலில் ஐக்கிய நாடுகள் சபை சேர்த்தது. தாவூத் இப்ராஹிம் பாகிஸ்தானில்தான் இருக்கிறார் என்று இந்தியா கூறினாலும் அதை அந்நாடு மறுத்து வருகிறது. ஹபீஸ் சயீத் பாகிஸ்தானில் சுதந்திரமாக நடமாடி வருகிறார். மும்பை தாக்குதல் வழக்கு தொடர்பாக 6 ஆண்டாக சிறையில் இருந்த லக்வி கடந்த மாதம் ஜாமீனில் விடுதலையானார் என்பது குறிப்பிடத்தக்கது.